கேமிங் உலகில் தற்போது அதிகம் பேசப்படும் விஷயம் ராக்ஸ்டார் கேம்ஸின் அடுத்த பிரம்மாண்ட வெளியீடு. அதுதான் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ சீரிஸின் 6வது பாகம் GTA 6. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த கேமிற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த முறை ராக்ஸ்டார் நிறுவனம் தனது கேம் உருவாக்க பணிகளை பல நாடுகளுக்கு பிரித்துக் கொடுத்துள்ளது. இதில் இந்தியாவுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. இது இந்திய கேமிங் துறைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். பெங்களூருவில் அமைந்துள்ள ராக்ஸ்டார் இந்தியா ஸ்டுடியோ இந்த கேம் உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகிறது. சுமார் 1617 டெவலப்பர்களுடன் உலக அளவில் ராக்ஸ்டாரின் ஸ்டுடியோக்களில் இதுவே மிகப்பெரியது. இது ஒரு சாதனை தான். முன்பு ராக்ஸ்டார் இந்தியா ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 மற்றும் GTA 5 போன்ற கேம்களின் உருவாக்கத்தில் உதவியுள்ளது. ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. இந்திய அணி வெறும் உதவியாளராக மட்டுமல்லாமல் கேமின் முக்கிய பகுதிகளை உருவாக்குவதிலும் உலகை வடிவமைப்பதிலும் முன்னணியில் உள்ளது. GTA 6 முக்கிய லொகேஷன்களில் ஒன்றான வைஸ் பீச் பகுதியை உருவாக்கும் பொறுப்பு ராக்ஸ்டார் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. வைஸ் பீச் கேமின் மைய பகுதிகளில் ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. GTA 6 மேப் ராக்ஸ்டார் கேம்ஸ் வரலாற்றிலேயே மிக பெரியதாகவும் மிக விரிவாகவும் இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. GTA 5 மேப்பை விட 1.9 முதல் 2 மடங்கு பெரியதாக இருக்கும் என யூகிக்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்டத்தில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. லீக்கான தகவல்களின்படி GTA 6 அடுத்த தலைமுறை கேமிங்கிற்கான தரத்தை நிர்ணயிக்கும் என தெரிகிறது. கேமின் விவரங்கள் டீடைல்ஸ் மிக நுணுக்கமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இது கேமிங் அனுபவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இந்த உயர்தரமான கிராபிக்ஸ் மற்றும் விரிவான உலகை உருவாக்குவதில் ராக்ஸ்டார் இந்தியாவின் டெவலப்பர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் கடின உழைப்பு கேமின் தரத்தை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. ராக்ஸ்டார் இந்தியா ஸ்டுடியோ 2016 முறையாக அமைக்கப்பட்டது. ஆனால் 1992 இந்தியாவின் பழமையான கேம் டெவலப்பரான துருவா இன்டராக்டிவ் நிறுவனத்தை ராக்ஸ்டார் கையகப்படுத்திய பிறகு இது மேலும் பிரபலமானது. துருவா இன்டராக்டிவ் இணைந்த பிறகு ராக்ஸ்டார் இந்தியாவின் அளவு மற்றும் முக்கியத்துவம் வேகமாக வளர்ந்தது. இப்போது GTA 6 போன்ற ஒரு பெரிய திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இது இந்திய கேமிங் துறையின் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. GTA 6 உருவாக்கத்தில் ராக்ஸ்டார் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் ராக்ஸ்டார் நிறுவனத்தின் புதிய அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. முன்பு பெரும்பாலான பணிகள் ராக்ஸ்டார் நார்த் ஸ்டுடியோவில் குவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது பணிகளை பல பிராந்தியங்களில் உள்ள ஸ்டுடியோக்களுக்கு பிரித்துக் கொடுத்துள்ளனர். இது உலகளாவிய திறமைகளை பயன்படுத்தவும் பெரிய திட்டங்களை திறம்பட நிர்வகிக்கவும் உதவுகிறது. இந்த மாற்றத்தில் இந்தியா ஒரு முக்கிய பங்குதாரராக உள்ளது. இந்தியாவில் கேம் டெவலப்மெண்ட் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ராக்ஸ்டார் இந்தியாவின் இந்த முக்கிய பங்கு இந்திய டெவலப்பர்களின் திறமையையும் உலகத் தரத்திலான கேம்களை உருவாக்கும் அவர்களின் ஆற்றலையும் காட்டுகிறது. இது மற்ற சர்வதேச கேமிங் நிறுவனங்களும் இந்தியாவை நோக்கி திரும்ப ஒரு உந்துதலாக அமையும். இந்தியாவில் கேம் டெவலப்மெண்ட் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க இது வழிவகுக்கும். GTA 6 எப்போது வெளியாகும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை. ஆனால் 2025 வெளியாகும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேமிங் உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என பலரும் நம்புகின்றனர். வைஸ் பீச் எப்படி இருக்கும், இந்திய டெவலப்பர்களின் கைவண்ணம் அதில் எப்படி பிரதிபலிக்கும் என்பதை அறிய ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இது இந்திய கேமிங் சமூகத்திற்கு ஒரு பெருமையான தருணம். GTA 6 உருவாக்கத்தில் ராக்ஸ்டார் இந்தியாவின் முக்கிய பங்கு இந்திய கேமிங் துறையின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. ஒரு உலகத் தரம் வாய்ந்த கேமின் முக்கிய பகுதியை உருவாக்கும் பொறுப்பு இந்திய அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது இந்திய டெவலப்பர்களின் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம். GTA 6 வெளியாகும் போது அதில் இந்தியாவின் பங்களிப்பைக் கண்டு நாம் பெருமை கொள்ளலாம். கேமிங் உலகின் அடுத்த பெரிய நிகழ்வுக்காக காத்திருப்போம்.